வறட்சின்னு நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனா வறட்சியில தான் செழிப்பை இருக்கு. ஆமென். யாரெல்லாம் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக, ஆண்டவரே குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்தார்களோ ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புவீராக. வீட்டுக்குள்ளே சமாதானத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக, ஒப்புரவாக்குதல் உண்டாவதாக, தேவனை நித்தமும் ஆராதிக்கிற வீடுகளாய் மாறுவதாக. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து சில பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். எனக்கு தெரிந்த பாடல், நல்லா கைகளை தட்டி பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியான என்னையும் உங்க பிள்ளையாய் மாற்றினீர், ஆவியான என்னையும் உங்க பிள்ளையாய் மாற்றினீர். நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, நீர் உம்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே, நீர் உம்மை உள்ளவரே. நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை மறுரூபமாக்கிடுமே, மகிமையில் சேர்த்திடுமே. என்னை மறுரூபமாக்கிடுமே, மகிமையில் சேர்த்திடுமே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல கைகளை அசைத்து பாடுவோமா? தேவனுக்கு மகிமை உண்டாக சத்தத்தை உயர்த்தி நாம் எல்லாரும் சேர்ந்து அப்பாவை புகழ்ந்து பாடுவோமா? நம்மை முன்குறித்த தெய்வம், நம்மை அழைத்தவர், அவர் உண்மை உள்ளவர். என்னை அழைத்தவர், என்னை அழைத்தவர், நீர் உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம் தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. அவரை போல் வேறு தெய்வம் இல்லை. அவரே சர்வ வல்லவராய் இருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை கொஞ்ச நேரம் நம்ம ஆராதிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி. சர்வ வல்லவர், சாவாமை உடையவர், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆமென். அவர் நம் தேவனாய் இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நீங்க போதும், ஆண்டவரே எனக்கு நீங்க போதும், ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி சொல்லலாமா? ஹல்லேலூயா. சர்வ வல்லவரே எனக்கு நீங்க போதும், ஆண்டவரே. எங்களை ரட்சித்து, எங்களை அழைத்து, எங்களை பரிசுத்தமாக்கி, உமக்கென்று எங்களை தெரிந்து கொண்டவரே, உமக்கென்று எங்களை பிரித்தெடுத்தவரே. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? என்னை பிரித்தெடுத்தவரே உமக்கு ஆராதனை. ஓ நீரே எனக்கு போதும், நீர் எனக்கு போதும். கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? சங்கீதக்காரன் எழுதுகிறார், பரலோகில் உண்மையல்லால் எனக்கு வேறு யாரு உண்டு? ஆமென். நாம் ஆண்டவரை பார்த்து சொல்லலாம், ஆண்டவரே உண்மையல்லால் எங்களுக்கு வேறு யாரு உண்டு? உம்முடைய நாமத்தில் அல்லவா எங்களுக்கு ரட்சிப்பு, உம்முடைய நாமத்தில் அல்லவா எங்களுக்கு விடுதலை, உம்முடைய நாமத்தில் அல்லவா எங்களுக்கு அற்புதம், உம்முடைய நாமத்தில் அல்லவா எங்களுக்கு ஆமென் மிகுந்த ஆமென் மேன்மையான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், அப்பா பிதாவே உம்மை ஆராதிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஆராதிக்கிறோம். சரமயே தொரோஷா தரபாயந்து. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உமக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். சிங்கத்தின் பிள்ளையா
என்னை மாற்றி சாத்தானை ஜெயித்தீரும் வேலன் அழித்தீ சிங்கத்தின் என்னை மாற்றி சாத்தானை ஜெயித்தீரும் வேலன் அழித்தீ நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் இயேசுவே நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் இயேசுவே சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றி சாத்தானை ஜெயித்தீ வேலன் அழித்தீ சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றி சாத்தானை ஜெயித்தீரும் வேலன் அழித்தீ நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் இயேசுவே நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் இயேசுவே நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் எல்லாரும் சேர்ந்து அறிக்கை செய்யலாமா? Lord, you're more than enough. Oh, நீர் போதும் நீரே போதும் நீரே போதும் இயேசுவே கழுகை போல என்னை எழும்ப செய்தி உயரங்களில் என்னை பார்க்கச் செய்தி கழுகை போல என்னை எழும்ப செய்தி உயரங்களில் என்னை நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் இயேசுவே நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் இயேசுவே ஆணையை போல என்னை செழிக்க செய்தி ஏது போல் என்னை வாழற செய்தி ஆணையை போல என்னை செழிக்க செய்தி எத்தனை பேர் உண்மை என்று சொல்றீங்க? அவர் நம்மை செழிக்க செய்தாரே வளரச் செய்தாரே ஆணையை போல என்னை செழிக்க செய்தி ஏது போல் என்னை வளர மீண்டும் ஒரு முறை சொல்லுவோம் ஆணையை போல என்னை செழிக்க செய்தி ஏது போல் ரெண்டு கைகளை உயர்த்தி நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் எங்களோடு சேர்ந்து நீங்க சொல்லுவீங்களா? ஆண்டவர் எனக்கு நீங்க போதும் ஆண்டவரே பிள்ளை மனஹாயால் திரை மனசு ரபலா ஷே மனதியாந்து ஓ இயேசுவே இயேசு நீரே நீரே போதும் நீரே போதும் இயேசுவே இயேசு நீரே நீரே போதும் நீரே போதும் இயேசுவே கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? இயேசு நீரே நீரே போதும் நீரே போதும் இயேசுவே நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் இயேசுவே நீரே
உங்க சமூகம் எனக்கு நீங்க போகும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கு எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குமே. உள்ளம் உடலுமே உமக்காய் ஏங்குமே. நீங்க ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கு சொல்லுவோமா? நீங்க ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கு புது பலன் தருகிறீ, புது பலன் தருகிறீ, புது என்னை பொழிகிறீ. ஓ புது என்னை மாயாத்திரே மசே புது பலன் தருகிறீ. கனி தரும் மரங்களா செழித்தோங்க செய்கிறீ. கனி தரும் மரங்களா செழித்தோங்க செய்கிறீ. நீங்க போகும் ஏசப்பா. உங்க சமூகம் எனப்பா. நீங்க போகும் உங்க சமூகம் நீங்க போதும். நீங்க போதும். கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? எனக்கு நீங்க போதும் ஆண்டவரே. உண்மையெல்லாம் வேறு ஆசை இல்லை. உண்மையெல்லாம் வேறு உதவியர்களுக்கு இல்லை. நலயத்தரே மனசே பிரேமயத்தரோ. நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனப்பா. ஓ நீங்க போதும், நீங்க போதும் பிரேமயத்தரோ. ஆண்டவரே நீரே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம், நீரே என் கண்மலையாயிருக்கு. தேவனின் அடைக்கலம் பல ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாயிருக்கு. மலையந்தரோ ரெபனசே ரெச்சயந்தரோ ஷதலமயம் எம்மிமயந்தே சேதலமத. கைகளை உயர்த்தி அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். அப்பா
உங்க சமூகம் எனக்கப்பா என் மீது அன்பு கூர்ந்து பலியாகி சிலுவையிலே எனக்காக ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்தார். அதை எண்ணி பார்த்து நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா. நம் தாயின் கருவில் உருவேற்படும் முன்னதாகவே நம்மை பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கணும், நம்ம எப்படிலாம் இருக்கணும் எல்லாவற்றையும் முன்னமே தீர்மானித்து வைத்திருக்கிறவர். ஆதி முதல் அந்தம் வரை அனைத்தையும் அறிந்திருக்கிறவர். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீ சர்வ வல்லவர். சொல்லுங்க, ராதாயாந்தரோ ரிமாயாந்தலே நம் மீது அன்பு கூர்ந்து நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் மாற்றின ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லை மகாயாந்தரோகோ. நல்ல கைகளை உயர்த்தி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. சொல்லுங்க, ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் மாற்றிருக்கிறீரே. சிலுவையில் ரத்தம் சிந்தி நம்மை ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் மாற்றிருக்கிறார். எங்கோ எப்படியோ வாழ்ந்திருந்த நம்மை, ஆமீன், அலங்கோலமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை, ஆமீன், அன்பு கூர்ந்து நம்மை அதிகமாய் நம்மில் அன்பு கூர்ந்து தன்னையே தந்து நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்களாக தந்திருக்கிற ஆண்டவருக்கு நல்ல கைகளை தட்டி நன்றி சொல்லுவோம். ரேமாயாந்தனோ என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்தீர. கண்களை மூடி பாடுங்க. அப்பா ஆராதனை பிரித்தெடுத்தாரு. ஓ உமக்காக வாழ்ந்தீர. ஆராதனை உமக்கு, அனுதினமும் உமக்கு, ஆராதனை உமக்கு, அனுதினமும் உமக்கு. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி குற்றம் நீங்க. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி குற்றம் நீங்க. பிதாவான என் தேவனே, தகப்பனே, என் தந்தையே, பிதாவான என் தேவனே, தகப்பனே, என் தந்தையே, மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். வல்லமையும் மகிமையும் தகப்பனே, தகப்பனே, உமக்குத்தானே. வல்லமையும்
வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையும் வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. கைகளை உயர்த்தி வல்லமையும் வல்லமையும் மகிமையும் தகப்பனே தகப்பனே. நல்ல கைகளை தட்டி அப்பாவை துதிக்கலாமா? சொல்லுங்க. வல்லமையும் மகிமையும் எல்லா கணமும் ஒருவருக்கே செலுத்துகிறாண்டவரே. ராத்தே மகான் தெரியாந்தரோ தகப்பனே உமக்குத்தானே. சொல்லுவோம். என் மீது அன்பு கூர்ந்து பலியாடி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் இருத்தெடுத்தி இறக்கும் முன்னா உமக்கின்று வாழ்ந்திட இருத்தெடுத்தி இறக்கும் முன்னா உமக்கின்று மீண்டும் பாடலாமா? பிரித்தெடுத்தி இருத்தெடுத்தி இறக்கும் முன்னா உமக்கின்று வாழ்ந்திட மீண்டும் இருத்தெடுத்தி இறக்கும் முன்னா உமக்கின்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் ஆராதனை ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. ஓ ஆராதனை. நல்ல கைகளை தட்டி அப்பாவை துதிங்க. மேதாரா காயந்தரோ ஆராதனை ரெபாலா தே மனசே நீ மகந்துனு துயாந்தரே ஆராதனை உமக்கே அனுதினமும் வல்லமையும் வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியான சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி குற்றம் நீங்க. என் மீது
இருக்கணுமே, அவரை துதிக்கிற துதி நம் வாயில் இருக்கணுமே. ஆராதனை ஆராதனை உமக்கு, அனுதினமும் உமக்கு ஆராதனை. நன்றி 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 அப்பா. நல்ல கைகளை தட்டி ஓ பிதாவோடு நம்மை இணைத்த தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். மரித்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து நித்திய ஜீவனை ஆமை நமக்கு தந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம் பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்து நம்மை பிரித்தெடுத்து அவை நமக்கான தரிசனங்களை ஏற்ற நேரத்தில் நமக்கு வெளிப்படுத்தி நம்மை பயன்படுத்துகிற ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி மகாத்தா காபா ஏத்தரே மாயந்தே லெமானா ஷத்தலா மாயந்தரே. மாம்சமான திரையை கிழித்து நம் வாழ்வில் புது வழியை திறந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பரிசுத்த ஸ்தலத்தில் ஆமென் முன்னேற ஆமென் நுழையத்தக்கதான ஆமென் திறவுகோலை ஆமென் நமக்கு தந்தாரே. ஆமென் நன்றி சொல்லுங்க. ரத்தேனே மஹந்தோ ஆராதனை ரிமயந்தலே சந்தனயந்தே. பிரித்தெடுத்து இறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட, பிரித்தெடுத்து இறக்கும் முன்னால் உமக்கென்று சொல்லுங்க. பிரித்தெடுத்து பிரித்தெடுத்து இறக்கும் முன்னால் ஓ பிரித்தெடுத்து இறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. கைகளை அசைத்து ஆராதனை உமக்கு, அனுதினமும் அனுதினமும் உமக்கு ஆராதனை அனுதினமும். மீண்டும் செல்வோம். ஆராதனை நன்றி நன்றி அனுதினமும் நேற்றே மகந்தரோ ஆராதனை லமாயந்தரே. ஆராதனை 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 இசையா ஆராதனை 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 ஷபபயந்தனே ஆராதனை ஓ ஆராதனை ஆராதனை இசையா. எபினேசரே 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 இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிக்க, முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி 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 என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே. முழு உள்ளத்தோடு உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிக்க, முழு பலத்தோடு அன்பு கூறுவேன்.
எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஆண்டவரே உமக்கு ஆராதனை, உமக்கு எல்லா கணத்தையும் நாங்கள் செலுத்துகிறோம். கடைசியாக கைகளை உயர்த்தி உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை எல்லா துதி கனமாகி ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே தொடர்ந்து நீரங்களை நடத்துவீராக. இயேசு நாமத்தில் துதிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாத்ராகமம் புத்தகத்தில் இருக்கிற மோசே என்ற மனிதனை குறித்து நம்ம வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்படி எனக்கு ஒரு ஏவுதலை ஆண்டவர் கொடுத்தார். ஏனென்றால் ஆதியாகமம் ஃபுல்லாக நம்ம ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். ஸோ இப்போ யாத்ராகமத்தில் தொடங்கி இருக்கிறோம். யாத்ராகமத்தில் ஃபஸ்ட்டு கேரக்டரே நமக்கு வர்றது மோசே தான். யோசேப்பு வரைக்கும் முடிச்சாச்சு, பார்வோனின் ஆவியை முடிச்சாச்சு, இப்போ மோசே. ஆகவே மோசேவுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து நான் முதல்ல உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷனாக நான் சொல்ல விரும்புகிறேன். மோசே என்றால் அதற்கு பெயர் அர்த்தம் யாராவது சொல்ல முடியுமா? ஜலத்தினின்று ஜலத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி பார்வோனுடைய குமாரத்தி மோசே என்று பெயரிட்டாள். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அந்த பெயருக்கான அர்த்தம் காணப்படுகிறது. இந்த மோசே இஸ்ரவேல் கோத்திரம் 12 கோத்திரம். இந்த 12 கோத்திரத்தில் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்? சும்மா ஒரு ஜென்ரலாக கேட்குறேனே. வெரி குட். லேவி கோத்திரம். லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன் இந்த மோசே. மோசேயுடைய தகப்பன் லேவி கோத்திரத்தை சேர்ந்த அம்ராம். அவருடைய மனைவி யோகேபேத். இது யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. யாத்ராகமம் 6:20. முதல் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனுஷனுடைய மனைவி என்று சொல்லப்பட்டிருக்கும். அதனுடைய பெயர் யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தகப்பன் பெயர் அம்ராம், தாய் பெயர் யோகேபேத். அம்ராம் தன்னுடைய அத்தையாகிய யோகேபேத்தை திருமணம், அந்த நாட்களில் உறவு முறைகள் எல்லாம் எப்படின்னு தெரியல, திருமணம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ தான் நமக்கு அந்த மாதிரியெல்லாம் கரெக்டாக ரொம்ப உறவு முறை வைத்திருக்கிறோம். இந்த மோசே குறித்து ஜென்ரலாக உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியமான காரியம். அது மாத்திரமல்ல, இந்த மோசே தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன். ஆமென். தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன், தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதன். இஸ்ரவேலரை ரட்சிப்புக்குள் கொண்டு வரும்படி, இஸ்ரவேலரை விடுவிக்கும்படி ஆண்டவர் தாயின் கருவிலேயே மோசேயை தெரிந்து கொண்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கூட நம் ஒவ்வொருவரை குறித்து ஆண்டவர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பிறக்கிறதுக்கு முன்பாகவே ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். தாயின் கருவிலே நம்மை தெரிந்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். எப்படி மோசேயை தேவன் தெரிந்து கொண்டாரோ அதே போல நம்முடைய ஆண்டவர் தாயின் கருவிலேயே நம் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே நம்ம எங்கே தான் சுத்தினாலும் எப்படி தான் போனாலும் கர்த்தருடைய கண்கள் நம்ம மேலே இருக்கும். ஆமென். ஏனென்றால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நாம் அவரால் அழைக்கப்பட்டவர்கள், அவரால் முன்குறிக்கப்பட்டவர்கள். இதில் நமக்கு எந்த மாற்றமும் கிடையாது. ஆகவே எப்படி மோசேயை கர்த்தர் தெரிந்து கொண்டாரோ அதே போல தான் நம்மை தெரிந்து கொண்டவர். நம்மை நடத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவன் தாயின் கருவில் இருக்கும்போதே தெரிந்து கொள்ளப்பட்டான் என்று நான் உங்களுக்கு ஏன் சொல்லுகிறேன் என்றால், நீங்க பாருங்க, யாத்ராகமம் 1 அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்ராகமம் 1:16. நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பார்வோன்
பார்வோனுடைய ஆவியை குறித்து பேசும்போதே நான் இதை உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களின் வாழ்க்கையில ஒரு பெரிய அழிவை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த பார்வோன் செய்த ஒரு திட்டம், ஆண் பிள்ளைகளை கொன்று போட வேண்டும் சொல்லுகிறாரு. அந்த 2 மருத்துவச்சிகளையும் பார்த்து அவங்க சொல்ற காரியம், நீங்க மருத்துவம் பண்ணும் பொழுது ஆண் பிள்ளைகளாய் இருந்தால் கொன்று போட்டு விடுங்கள், பெண் பிள்ளைகள் உயிரோடு இருக்கட்டும் என்று அவர் ஒரு சட்டத்தையே பிறப்பிக்கிறார். இப்போ காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறக்கிற ஆண் பிள்ளைகள் அழிக்கப்பட்டு விட வேண்டும். இது நம்ம பார்க்கும்போது ஒன்றும் தெரியல. நம்ம நினைக்கிறோம் பெருகாதபடிக்கு, அவர்கள் பெருகாதபடிக்கு இவன் ஒரு தந்திரம் பண்ணி இப்படி இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கும்படி ஒரு திட்டத்தை உண்டாக்கினான் என்று நம்ம சாதாரணமாக நம்ம பார்க்கிறோம். ஆனால் இதற்கு பின்பாக சாத்தானுடைய ஒரு தந்திரம் இருக்கிறத நம்ம மறந்து போகக்கூடாது. இயேசு இந்த உலகத்தில் உருவாகும் பொழுது, இயேசு இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது ஏரோது இதே மாதிரி ஒரு திட்டத்தை செய்தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏரோது இயேசு பிறந்த பொழுது அவன் செய்த காரியம், பிறந்த எல்லா ஆண் பிள்ளைகளையும் 2 வயசுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகளை கொன்று போட வேண்டும் என்று. இது சாத்தானுடைய தந்திரம். காரணம், இயேசுவை கொலை செய்ய வேண்டும். அதற்காக டைரக்டா 2 வயசுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்யணும் என்ற சட்டத்தை கொண்டு வந்தான். இங்க பாத்தீங்கன்னா இந்த பார்வோன் அவன் ஒரு சட்டம் போடுறான், ஆண் பிள்ளைகளை கொன்று போட வேண்டும், அவர்கள் பெருகாதபடிக்கு. அவன் சொல்றது பாத்தீங்கன்னா, அவர்கள் பெருகாதபடிக்கு நம்ம இந்த சட்டத்தை போட்டு பிள்ளைகளை கொன்று போட வேண்டும் என்று சொல்லுகிறான். ஆனா இதற்கு பின்பாக கிரியை செய்த பிசாசின் தந்திரத்தை இன்றைக்கு நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் ஆதியாகமத்தில் ஆபிரகாமுக்கு சொன்ன ஒரு காரியம், உன்னுடைய சந்ததியார் 400 வருஷம் இஸ்ரவேல் நாட்டு, எகிப்தின் நாட்டில், அந்நிய தேசத்தில் அவர்கள் இருப்பாங்க. அதன் பிறகு அவங்க அங்கே அடிமைப்படுத்தப்படுவாங்க, கஷ்டப்படுத்தப்படுவாங்க. அதன் பிறகு மிகுந்த பொன்னோடும் பொருளோடும் அவர்களை வெளியே கொண்டு வருவேன். அப்போ ஆண்டவருடைய திட்டம் என்ன? ஒரு இரட்சகனை அனுப்பி அந்த 400 வருஷம் முடியும் பொழுது ஒரு இரட்சகனை அனுப்பி விடுவிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். எப்பொழுதுமே பாருங்க, தேவனுடைய திட்டத்துக்கும் பிசாசின் திட்டம் எதிராகவே செயல்படும். தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தாரேயானால் பிசாசு எப்பொழுதும் அதற்கு எதிராகவே செயல்படுவான் என்பதை நம்ம ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு ஆண்டவர் வைத்த திட்டம் என்ன தெரியுமா? ஒரு மோசையை கொண்டு, மோசே மூலமாகத்தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அப்போ ஆண்டவர் ஒரு குறித்த காலத்தை வைத்திருந்தார். 400 வருஷம் முடிவில் ஒரு இரட்சகனை எழும்ப பண்ணி அவர்களை வெளியே கொண்டு வர வேண்டும். அது வரைக்கும் பாருங்க, எந்த பிரச்சனையும் ஒரு ட்ரபிளுமே இல்லை இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு. ஆனா மோசே பிறப்பதற்கு சில வருடங்களுக்கு முன்பாகத்தான் இந்த பார்வோன் ஒரு சட்டத்தையே கொண்டு வருகிறான். என்ன சட்டம் அப்படின்னா, பிள்ளைகளெல்லாம், ஆண் பிள்ளைகளை அழித்து போட வேண்டும். ஏனென்றால் சாத்தானுக்கு நல்லா தெரியும், இன்னும் கொஞ்ச காலத்துல யார் பிறக்க போறது? இயேசுவால, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு இரட்சகனாகிய மோசே பிறக்க போறான். அவன் பிறக்கும் போது அவனை உயிரோட விடக்கூடாது, கருவிலேயே அழிக்கணும், அல்லது பிறக்கும் போதே அழிக்கணும், அல்லது பிறந்த பிறகு அழிக்கணும் என்பதில் அவன் அதிக திட்டம் வைத்திருந்ததுனால தான் இந்த சட்டங்களை எல்லாவற்றையும் பார்வோனுடைய இருதயத்தில் அவன் புகுந்து சட்டத்தை உண்டாக்குறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் குறித்து கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருந்தாரே ஆனால், எப்பொழுதும் தாயின் கருவில் இருக்கும் பொழுதோ அல்லது சிறு பிள்ளைகளாக இருக்கும் போதோ பல பிரச்சனைகளை சாத்தான் கொண்டு வருவான். அது ரொம்ப ரொம்ப அவனுக்கு தெரியும். கர்த்தருடைய திட்டத்தை எப்படியாவது தகர்த்து போட வேண்டும், அதுதான் அவனுடைய மெயின் தீம். ஆகவே கரெக்டாக அந்த 430 வருடம் முடிவதற்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 80 வருடங்களுக்கு முன்பாக,
அல்லது ஒரு 85 வருடங்களுக்கு முன்பாக இந்த சாத்தான் இந்த சட்டத்தை பார்வோன் மூலமாக கொண்டு வருகிறான். கொண்டு வந்து எப்படியாவது மோசையை அழிக்க வேண்டும், அதுலேயும் இந்த பிள்ளை பிறக்கும் போதே அழிக்க வேண்டும். வேற ஒரு மருத்துவச்சிகளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க? கண்டிப்பாக ராஜா சட்டம் போட்டுட்டாரு கொலை பண்ணிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ராஜாவுக்கு பயப்பட்டதை பார்க்கிலும் இவர்கள் தேவனுக்கு பயப்படும் பயத்தை கர்த்தர் அவர்களுக்கு அதிகமாக கொடுத்து அவர்கள் அந்த சட்டத்துக்கு கீழ்ப்படியாதபடி கர்த்தர் கிருபை பாராட்டினார். அப்போ இந்த ராஜாவுக்கு கோபம் வந்து அவங்க இடத்துலாம் கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, ஐயோ பிள்ளைகள் பிறக்கிறது நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே எபிரேய ஸ்திரீகள் பிள்ளைகளை பெற்றெடுத்து விடுறாங்க, நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியல என்று ஒரு பொய் சொல்லிடுறாங்க. இது நிமித்தம் தேவனுக்கு பயந்ததினால இவர்கள் குடும்பம் தழைத்தது என்பதை நம்ம குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தில் கூட நம்முடைய சகோதரன் சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? அப்போ கர்த்தருக்கு பயந்ததினால அவர்கள் தப்புவிக்கப்பட்டார்கள், பிள்ளைகளும் தப்புவிக்கப்பட்டார்கள், ஆண் பிள்ளைகளும் தப்புவிக்கப்பட்டார்கள். தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதன் பிறகு இந்த இந்த சட்டத்தை செல்லுபடி ஆகலை, இவங்க கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க என்று தெரிந்த உடனே அவர் சொல்லுகிறார். 22ஆம் வசனத்தை வாசிங்க. 22. அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடே வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். இன்னும் கொஞ்சம் அவன் அட்வான்ஸ்டா போய் என்ன சொல்றான், சரி கர்ப்பத்தில் பிறக்கிற பிரசவத்தில் நீங்க கொலை பண்ணாட்டா கூட பரவாயில்ல, பிறந்த பிறகு எந்த ஆண் பிள்ளையா இருந்தாலும் நீங்க எங்க கொண்டு போய் போட்டுறணும்? நதியில போட்டுறணும், அவன் உயிரோட இருக்கவே கூடாது என்று அவன் ஒரு சட்டம் கட்டளை இடுகிறான். அப்போ எல்லாரும் பயந்து என்ன செஞ்சிட்டாங்க? ஆண் பிள்ளைகளை எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ சாத்தானுக்கு பயங்கர சந்தோஷம், ஆகா ஏன்னா யார் வர முடியாது, மோசே வர முடியாது, இரட்சகன் எழும்ப முடியாது என்று அவன் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தான். அவனுடைய திட்டம் நிறைவேறுகிறது என்பதில் அவனுக்கு சந்தோஷம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அவனுடைய திட்டத்தை முறியடிக்கிறவர். ஆமேன். சாத்தான் நமக்கு விரோதமாக, நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக, நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கருவிலேயே அல்லது பிறந்த சில நாட்கள்லேயே ஏதாவது ஒரு சதி திட்டத்தை கொண்டு வந்தாலும் கர்த்தர் நம்ம மேல அல்லது நம்முடைய பிள்ளைகள் மேல ஒரு திட்டத்தை வைத்திருந்தாரே ஆனால் எந்த சாத்தானின் கிரியைகளும் மேற்கொள்ள முடியாது, கர்த்தர் மேற்கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில கூட நான் பிறக்கும் போதே என்னுடைய இருதயத்தில் ஒரு ஹோல் இருந்ததுனால, ஒரு சின்ன ஓட்டை இருந்ததுனால நல்ல பிளட்டும் கெட்ட பிளட்டும் ஒன்றாவே ஓடிட்டு இருந்துச்சு. என்னால் ஓட முடியாது, நடக்க முடியாது, வாழ முடியாது, உலகத்திலே வாழ முடியாது. டாக்டர் சொல்லிட்டாங்க, ஆப்ரேஷன் பண்ணி பார்க்கலாம், உயிர் பிழைச்சா சரி, இல்லாவிட்டால் அவ்வளவுதான் என்று சொன்னாங்க. ஆனால் கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்தார். பிசாசு நினைச்சான் இவளை கருவிலேயே சிறு வயதிலேயே கொலை செய்து விட வேண்டும், அழித்து விட வேண்டும் என்று ஒரு நோயை கொடுத்தான். ஆனால் ஆண்டவர் என் மேல ஒரு திட்டம் வச்சிருந்ததுனால கர்த்தர் அந்த ஆபரேஷனை சக்சஸ்ஃபுல்லா நடத்தி இன்றைக்கு வரைக்கும் ஜீவனோடு இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒன்றை மறந்து போகாதீங்க, நம்மளை குறித்து கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருந்தாரே ஆனால் சாத்தான் அதற்கு எதிராக வருவான். சாத்தான் வந்தாதான் தெரியும் நம்ம மேல ஆண்டவர் ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கிறார். ஆனா சாத்தான் ஜெயிக்க முடியாது, கர்த்தர் ஜெயிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு திட்டம் பாருங்க, ஆண்டவருடைய திட்டம் என்னன்னா ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆதியாகமம் 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவா என்றார். இன்னொரு ஆதியாகமத்தில் ஆண்டவருடைய திட்டம் என்ன, இந்த எந்த சாத்தான் வஞ்சித்தானோ, இந்த ஏவாளை வஞ்சித்தானோ, அந்த சாத்தானின் கிரியைகளை அழிப்பதற்காக ஒரு ஸ்திரீயின் வித்தை நான் தெரிந்து கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லி, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லிட்டார். அப்போ சாத்தானுக்கு எப்பவுமே அவனுக்கு ஒரு நடுக்கம் இருந்துட்டே இருக்கும். கண்டிப்பா ஒரு ஸ்திரீ இடத்துல பிறக்கிற ஒரு பிள்ளை கண்டிப்பா என்னை கொலை செய்வான், என்னை எனக்கு எதிராக வருவான், என்னை நசுக்குவான் என்கிற எண்ணம் அவருக்கு உண்டு. அதனாலதான் அவர் இந்த இடத்துல பார்க்கிறாரு, எல்லா ஆண் பிள்ளைகளையும் அழிச்சிட்டா எப்படி என்னை எதிர்க்கிற எவன் வர முடியும்? பாருங்க, எல்லாத்தையும் அழிச்சிட்டா டேவிட் பிறந்திருக்க முடியுமா? தாவீது ராஜா பிறந்திருக்க முடியுமா? முடியாது. தாவீது பிறக்காவிட்டால் தாவீதின் சந்ததியில் வருகிற இயேசு பிறக்க முடியாது. அதை அறிந்துதான்
இவன் செயல்பட்டான். எல்லா ஆண் பிள்ளைகளையும் அழிக்க வேண்டும் என்று அவன் செயல்பட்டான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் சாத்தானின் திட்டங்களை விட அவர் மேலானவர். அவனுடைய திட்டங்களை அறிந்தவர், திட்டங்களை சிதறடிக்கிறவர். அதான் சிதறடிக்கிறவனை கர்த்தர் சிதறடிக்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, துஷ்டன் இனி உன் வழியாய் வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். இதுவரைக்கும் பல திட்டங்களை, போராட்டங்களை உங்க வாழ்க்கையில வரும்படி பல விதங்களில சாத்தான் செயல்பட்டு இருக்கலாம். ஆனா ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, அவரை நேசிக்கிற பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரின் பாதுகாப்பு உண்டு. கர்த்தரின் திட்டம் மட்டும்தான் செயல்படும். சாத்தானின் திட்டத்துக்கு நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில இடமே கிடையாது என்பதை நீங்க முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த மோசேயுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நம்ம அறிந்து கொள்ளுகிற முக்கியமான காரியம், சத்துரு எந்த விதத்தில் நமக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்களுக்கு எந்த சேதமும் வராது. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் தேவனால் அழைக்கப்பட்டிருந்தால் நமக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். நமக்கு விரோதமாக வருகிற எந்த வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாக நீங்கள் தேவனை அறிந்து கொண்டதின் நிமித்தம் உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக வருகிற எல்லா போராட்டங்களையும் சாத்தான் கொண்டு வருவான். ஆனால் கர்த்தர் முறித்து போடுவார். ஆமென். எவ்வளவு காலம் அவன் கிரியை செய்ய முடியும்? கர்த்தர் வைத்த நேரம் வரைக்கும் தான். கர்த்தர் நமக்கென்று வைத்த நேரத்துல சாத்தானின் கிரியைகளை அழித்து அவர் வெற்றி சிறப்பார். நமக்கு ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆகவே நீங்க மோசேயுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியம், மெயின் காரியம், கர்த்தருடைய திட்டம் ஒரு நாளும் வீணாய் போகாது. சாத்தான் எவ்வளவு கிரியை செய்தாலும் தேவன் அதற்கு மேல கர்த்தர் கிரியை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததா பாத்தீங்கன்னா 2ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். இதுல பாருங்க, பிள்ளை அழகுள்ளது என்று கண்டு 3 மாதம் ஒளித்து வைத்தாள். இப்போ நான் யோசித்து பார்த்தேன், அந்த பிள்ளை அழகுள்ளது என்று கண்டு. எல்லாருக்குமே எல்லார் பிள்ளையும் எப்படிதான் இருக்கும்? அழகா தான் இருக்கும். சொல்லுவாங்க இல்லையா, காக்கிக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. அதை விட பார்த்தீங்கன்னா யூத பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருப்பாங்க. நான் ஒவ்வொரு முறையும் இஸ்ரேல் தேசத்துக்கு போகும்போது அங்கே இருக்கிற யூத குழந்தைகள், யூதர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெள்ளை வெளையர்னு அவ்வளோ அழகா முழுன்னு குழந்தைங்கள்லாம் அவ்வளோ அழகா இருக்கும். நமக்கு தூக்கி கொஞ்சனம் போல அவ்வளோ அழகா இருக்கும். எல்லா பிள்ளைகளும் பார்த்தா ஆல்மோஸ்ட் எல்லாருமே அழகா தான் இருப்பாங்க. எல்லா யூத குழந்தைகளுமே அழகுதான். ஆனா இந்த தாய்க்கு தன்னுடைய பிள்ளை பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமா தெரிஞ்சு, எல்லாருமே யூத பிள்ளைங்க அழகுதான், ஆனா என் பிள்ளை இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கிறதே என்று அவள் காண்கிறாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த முகத்துல ஒரு தெய்வீக ஒளி வீசுகிறதை இவள் கண்டாள். மற்ற பிள்ளைகளுக்கும் தன்னுடைய பிள்ளைக்கும் ஒரு வித்தியாசத்தை இவள் கண்டாள். ஆமென். பெற்றோருக்கு நான் சொல்லுகிற காரியம், உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு ஒரு தரிசனம் நீங்கள் காணணும். கர்த்தர் வீணாக நமக்கு பிள்ளைங்களை தரல. கர்த்தர் எனக்கு இந்த பிள்ளைகளை கொடுத்தாரே, ஆனால் அந்த பிள்ளை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார், ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் என்கிற ஒரு எண்ணம் இவளுக்குள்ள இருந்துச்சு. நிறைய பெண்கள் பிள்ளைகளை பெற்றாங்க அந்த நாட்கள்ல. எல்லா பெண்களுக்கும் பிள்ளை பார்ப்பாங்க, ஐயோ ஆண் குழந்தையா, பெண் குழந்தைனா கஷ்டப்பட மாட்டாங்க, ஆண் குழந்தையா அச்சச்சோ. ஆனா இன்னைக்கு இந்தியாவில் பெண் குழந்தை பிறந்துச்சேன்னு கஷ்டப்படுறாங்க. ஆனா அந்த நாட்கள் அங்க இந்த சம்பவத்துல ஆண் குழந்தை பிறந்துருச்சா, ஐயோ நதியில போடணுமே என்று அவங்க வேதனைப்பட்டாங்க. அப்போ அந்த பிள்ளையுடைய அழகு ஒண்ணுமே தெரியல. என்ன ஐயோ பிள்ளை போடணுமே, நதியில போடணுமே, அது போட்ட உடனே செத்து போயிருமே, அந்த தண்ணியில மூழ்கி செத்து போகலாம், அல்லது தண்ணியை குடிச்சு செத்து போகலாம், அல்லது உள்ள கிடக்கிற அந்த முதலைகள் அதை அப்படியே பிடிச்சிடலாம், அல்லது பெரிய பெரிய மீன்கள் தின்னுடலாம், ஏதோ ஒன்று நடந்துருமே என் பிள்ளைக்கு. அப்படிதான் அவங்க அழுதாங்க. அப்படியே கொண்டு போய் அழுது 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 அப்படி தூக்கி போட்டாங்க. ஆனால் இந்த பெண் பார்க்கிறா, என் பிள்ளை மேலே ஒரு தெய்வீக ஒளி வீசுகிறது, நிச்சயமா இது சாதாரண குழந்தையா இருக்க முடியாது என்கிற ஒரு எண்ணம். ரெண்டாவது, அவளுக்குள்ளே ஏற்கனவே ஒரு ஏக்கம் இருந்துச்சு, என்னுடைய பிள்ளை எங்களுக்கு விடுவிக்கும்படி ஒரு இரட்சகனாய் வரமாட்டானா? அங்கிருந்த எல்லா ஸ்திரீகளுக்கும் ஒரு எண்ணம் தான், எங்களை விடுதலையாக்க யாராவது ஒருவர் வருவாங்க,
கண்டிப்பா அது என் பிள்ளையா இருந்தா நலமா இருக்கும் என்ற ஒரு ஏக்கம் இவளுக்குள்ள இருந்ததுனால தான் அந்த பிள்ளையை பார்த்த உடனே அந்த நோக்கத்தை அவள் புரிந்து கொண்டாள். கர்த்தரின் தரிசனத்தை அவள் அறிந்து கொண்டாள். அந்த கண்கள்ல, அந்த பார்வையில அவளுக்கு ஒரு தரிசனம் இருந்துச்சு. பெற்றோருக்கு ஒரு தரிசனம் இருக்கணும், பிள்ளைகளை குறித்து ஒரு நோக்கம் இருக்கணும். என் பிள்ளை சாதாரணமாக ஒரு டாக்டர் வேலைக்கோ அல்லது இன்ஜினியர் வேலைக்கோ போவதற்காக எனக்கு கர்த்தர் கொடுக்கல. என் பிள்ளை எதை செய்தாலும் அதோடு சேர்ந்து கர்த்தருக்காக ஜனங்களை விடுவிக்கிற பணியில அவர்கள் ஈடுபட வேண்டும். ஆமேன். எதை செய்தாலும் என் பிள்ளைகளை ஒரே ஒரு நோக்கம், கர்த்தருக்காக நான் வளர்க்கணும், என் பிள்ளைகளால் கர்த்தருக்கு பிரயோஜனமாக இருக்கணுங்கிற ஒரு நோக்கம் எப்பொழுதும் ஒரு தாய்க்கு இருக்க வேண்டும். அப்படி இவளுக்கு இருந்ததுனால தான் அவள் 3 மாதம் ஒளித்து வைத்தாள். யாருமே ஒளிச்சு வைக்கல, எல்லாம் அழுதுட்டு தூக்கி போட்டாங்க. ஆனா இவளுக்குள்ள அந்த தரிசனம் இருந்ததுனால ஒளித்து வைத்தாள். அப்ப தரிசனம் உள்ள தாய்மார் பிள்ளைகளை ஜெபத்துல ஒளித்து வைப்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஜெபத்துல ஒளித்து வைக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தினரை ஒளித்து வைக்க வேண்டும். ஏனென்றால் நம் மூலமாக ஏதாவது ஒரு பிரயோஜனம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு இருக்கும் அப்படின்னா அதற்கு எதிராக செயல்படுறது முதல்ல சாத்தான் தான். பிள்ளைங்கன்னு கிடையாது, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவி யாராவது ஒருத்தர் அல்லது நம்முடைய பொருளாதாரத்தினால கூட நம்ம தேவனுடைய ஊழியத்துக்கு பிரயோஜனமாக இருந்தால் சாத்தானுக்கு அதுக்கு எதிராக தான் அவன் வருவான். ஆனால் நமக்கு ஒன்னே ஒன்று இது இருக்கணும், என் குடும்பத்தை தொட முடியாது, என் பொருளாதாரத்தை தொட முடியாது, என் சரீரத்தை தொட முடியாது, என் குடும்பத்தில் ஒருத்தரையும் தொட முடியாது, என் பிள்ளைகளை தொட முடியாது. அதற்காக நான் ஜெபம் பண்ணுவேன். ஆமேன். சத்ருவின் கையினின்று விடுதலை ஆக்கும்படி நான் அதிகமாக ஜெபிப்பேன் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிற ஒரு குடும்பத்தின் அங்கத்தினராக நம்ம ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். 3 மாதம் ஒளித்து வைத்தால், நான் ஏற்கனவே அடிக்கடி உங்களுக்கு சொல்லுகிற காரியம்தான். அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியாது, ஒளிச்சு வைக்க முடியாது. கொஞ்ச காலம்தான் அவங்க ஜெபத்துக்கு கெட்டுப்பட்டு கீழ்ப்படிவாங்க பிள்ளை. அதுக்கப்புறம் 3 வயசோ 3ஆம் கிளாஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த பிள்ளையுடைய சத்தமே வெளியே காட்டி கொடுத்துரும். இதனுடைய ஆக்டிவிட்டீஸே என்ன செஞ்சிடும், பக்கத்து வீட்டில் உள்ளவங்க வந்து இங்கே பிள்ளை இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. பக்கத்து வீட்டில் உள்ளவங்க அவள் பிள்ளையை தூக்கி போட்டிருந்தான்னா அவங்க என்ன செய்வாங்க, உன் பிள்ளையை கொடு, நதியில் போடு இல்லையா. இன்னைக்கு இப்படிப்பட்ட பொறாமையான தீய குணங்கள் தான் இன்னைக்கு நிறைய இருக்குது. ஏற்கனவே அப்படிதான் சாலமோன் ராஜா காலத்திலையும் ஒரு பெண் 2 பெண்கள் அப்படியே பிள்ளைகளை ரொம்ப இதாக இருக்கும்போது பக்கத்தில் 2 பேரும் படுத்திருக்கும் போது ஒரு பிள்ளை ஒரு தாயுடைய பிள்ளை செத்து போச்சு. அந்த நேரத்தில் இவள் பார்க்குறா, மாற்றி போட்டுறா. இந்த உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் பார்க்கும்போது இது என்னுடைய பிள்ளை இல்லையே, செத்துதாச்சே அப்படின்னு சொல்லும் பொழுது அவள் சொல்கிறா, இல்லை இல்லை இதுதான் உன் பிள்ளை. அது அப்படி அப்போ தன்னுடைய பிள்ளை செத்து போனால் கூட அதுக்கு அழுறதுக்கு மனசு வரல, அடுத்த பிள்ளையை வஞ்சித்து கொள்ளுகிற ஒரு காரியம். இதே மாதிரி இன்னொரு முறை சமாரியாவில் பஞ்சம் வந்த போது நம்ம எல்லாருக்கும் தெரியும், 2 பேர் சேர்ந்து ஒரு பிள்ளைய வெட்டி சமைச்சு சாப்பிட்டாங்க. அப்போ அடுத்த நாள் இன்னொருத்தர் பிள்ளைய சமைச்சு சாப்பிடும்போது இவளுக்கு ஒன்றும் தெரியல. தன்னுடைய பிள்ளையுடைய டேன் வரும்போது அவளால் முடியலை, தூக்கி கையில் வச்சுக்கிட்டா. சரி பாவம் விட்டுட்டாளா, அடுத்தவா விடலை, குடு உன் பிள்ளையை நம்ம சாப்பிடணும், நேற்று என் பிள்ளையை சாப்பிட்டோமே. இதுதான் அந்த உலகத்தில் இருக்குது. எனக்கு கிடைக்காத ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கக்கூடாது என்று தான் இருப்பாங்க. அதே மாதிரி தான் வெளியில் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக பொறாமை மிக்க இல்லைன்னா பிள்ளைகளை இழந்த தாய்மார் என்ன செஞ்சுருப்பாங்க, முதல் வேலையாக பிள்ளையை தூக்கி கொண்டு போய் போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த நேரத்தில் இந்த ஞானமுள்ள பெண் நதியில் போட்டுத்தான் ஆகணும், வேற வழி இல்லை, ஆனால் ஒன்னே ஒன்று செய்யலாம் என்று நினைத்து நாணல் பெட்டியை செஞ்சு அதில் பிசினும் கீழும் பூசி அதுக்குள்ளே பிள்ளைய வச்சு கொண்டு போய் நதி ஓரத்தில் வச்சு, நதியில் உள்ள கூட போடல, நதி ஓரத்தில் அவன் வச்சுட்டான். பாருங்க, இந்த தாய்க்குள்ள இருந்த ஒரு ஞானம், காரணம் அவளுக்குள்ள இருந்த தரிசனம், அவளுக்குள்ள இருந்த எதிர்பார்ப்பு. என் பிள்ளை எங்களுடைய ஊழியத்தில் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற இந்த பிள்ளை மூலமாக எங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு ரட்சிப்பு வரணும் அப்படிங்கிற ஒரு தரிசனம் இருந்ததுனால ஆண்டவரிடத்தில் கண்டிப்பாக அவள் ஜெபம் பண்ணியிருப்பா. தேவனே அந்த ஞானத்தை கத்தர் கொடுத்திருப்பார் இல்லையா, எப்படி போடணும் அப்படிங்கிற ஞானத்தை கத்தர் கொடுத்திருப்பார். ஆகவே அவள் அழகா நாணல் பெட்டியில் போட்டா. அந்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நாணல் பெட்டி உடைய ஸ்மெல்லுக்கு முதலைகள் என்ன செய்யாது, வராது, கிட்டே வராதான்.
அடுத்தது இந்த பிசினும் கீழும் பூசியாச்சுன்னா நதியில இருக்க தண்ணி என்ன செய்யாது, உள்ள வராது. அப்ப இந்த உலகமாகிய நதியில நம்முடைய பிள்ளைகளை நம்ம போட வேண்டிய சூழ்நிலை. இன்னைக்கு பிள்ளைகள் என்ன, பெரிய பிள்ளைங்கள் பெரிய கணவரையே நதியில போட வேண்டியது இருக்கு, நிம்மதியா இருக்க முடியாத சூழ்நிலையில். அப்படிப்பட்ட ஒரு மோசமான உலகம். ஆனா அப்படிப்பட்ட உலகத்துல பெண்கள் தனியா போக முடியல, பெண்கள் தனியா வேலை செய்ய முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இந்த உலகத்துல நம்முடைய குடும்பத்தினரை நம்ம அனுப்பும் பொழுது, நம்முடைய பிள்ளைகளை அனுப்பும் பொழுது, இயேசுவாகிய அந்த பேழைக்குள்ள வச்சு இயேசுவின் ரத்தமாகிய அந்த பிசின் தைலத்தினால அவர்களை பூசி ஜெபம் பண்ணி அனுப்பும் பொழுது கண்டிப்பா உலகத்தின் ஆசாபாசங்கள் சிற்றின்பங்களுக்கு நம்முடைய பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்கள். ஆமேன். அது மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற எந்த சாத்தானும் பிள்ளைகளை தொட முடியாது, விழுங்க முடியாது, வஞ்சிக்க முடியாது. ஆமேன். ஆகவே அதில் நம்ம ரொம்ப கரெக்டாக இருக்கணும். நம்முடைய குடும்பத்திற்காக அதிகமாக ஜெபிக்கணும். கடந்த நம்முடைய 7 நாள் உபவாச ஜெபத்தில் கூட நான் பிரசங்கம் பண்ணும்போது உங்களுக்கு சொன்ன காரியம், நெகேமியா எப்படி தன்னுடைய குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணினார். அலங்கம் கட்டி வந்து கொண்டு இருக்கும் பொழுது சன்பல்லா தொபியா அது மேலேயே குறிக்கோளாக இருந்தாங்க. எப்படி உடைக்கலாம், அந்த அலங்கத்தை எப்படி கட்ட விடாமல் தடுக்கலாம். அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பம் கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்பட்டு நம்முடைய குடும்பம் கட்டப்பட்டு வரும்போது தான் சாத்தான் மாதிரி எல்லா மக்களும் அந்த கண்ணு வைப்பாங்க. அந்த நேரத்தில் நெகேமியா செய்தது, ஜாமம் காக்கிறவர்களை வைத்தான் என்று சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொன்னேன். இயேசுவின் ரத்தமாகிய அந்த ஜாமக்காரனை நீங்கள் தெளியுங்க, கண்டிப்பாக ஒரு பாதுகாப்பு இருக்கும். நீங்கள் ஜெபிங்க, தேவனுடைய ஊழியக்காரர்களிடத்தில் ஜெபிங்க, இப்போ ஒரு பெரிய பாதுகாப்பு. அடுத்தது தேவ தூதர்கள் அவர்களை பாதுகாக்கும் கொள்ளும்படி நீங்கள் ஜெபிங்க என்று சொன்னேன். அதே மாதிரி தான் இந்த பெண் அந்த செய்தது மட்டும் இல்லாமல் அதை பாதுகாப்பதற்கு தமக்கையும் அவருடைய சகோதரியாகிய மீரியாமையும் பக்கத்தில் நிறுத்தி என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வாமா என்று சொல்லி அனுப்பி வைத்ததை நாம் பார்க்கிறோம். பாருங்க, இந்த பெண் தேவனுடைய திட்டத்தின் முனையில கிரியை செய்ததை நம்ம பார்க்கிறோம். அவள் மற்ற எல்லாருமே அப்படியே அவங்க ராஜாவுடைய சட்டத்துக்கு கட்டுப்பட்டு கிரியை செஞ்சாங்க. இவளும் ராஜாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சா ஏதோ ஒரு விதத்துல. ஆனால் இவள் ஒரு கிரியை செய்தாள், விசுவாச கிரியை செய்தாள். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, விசுவாசத்தோடு இவள் கிரியை செய்ததினால கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்வார். ஆமென். நாம் செய்ய வேண்டியதை ஒழுங்காய் நாம் செய்தால் கர்த்தர் செய்ய வேண்டியதை கர்த்தர் நேர்த்தியாய் அழகாய் செய்வார். ஹல்லேலூயா. பாருங்க, யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம அழகா பார்க்கிறோம். இந்த பெண் அழகா நாணற்பெட்டியில வைத்து அதை நதி கரையில போட்டு விட்டாள். 5ஆம் வசனத்தை வாசிங்க. 5ஆம் வசனம். அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள். அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் ஞானலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். இதுல நான் பார்க்கிறோம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். இந்த நதியில போட்டு விட்டு அந்த நாணல்களுக்குள்ள வச்சுட்டு இந்த பெண் தூரத்துல இருந்து பார்த்து கொண்டிருக்கிறாள். அந்த நேரத்துல நடந்த சம்பவம் மிக மிக ஆச்சரியமானது இல்லையா? இப்ப அந்த பார்வோனின் குமாரத்தி வராதிருந்தால் என்ன நடந்திருக்கும்? ராத்திரி கொஞ்சம் கொஞ்சமா அப்படி தண்ணியில போய் பெட்டி போய் எங்கேயோ போய் தண்ணி உள்ள வராது, முதலை தொடாதுன்னா கூட பசியினால பிள்ளை என்ன செஞ்சிருக்கோம், மரித்து போயிருக்கலாம். ஆனா நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு ஞானம் உள்ளவர், அழகா நைல் நதி கரையில பார்வோனுடைய குமாரத்திய வர வைக்கிறார். இது தேவனுடைய கிரியை. ஆமென். நம்முடைய கிரியையை நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் செய்ய வேண்டிய கிரியை அவர் அழகாய் செய்வார். நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். நைல் நதி எவ்வளோ நீளமானது, அகலமானது, எகிப்து தேசம் முழுமையும் ஓடுது. இவள் எந்த கரையில கொண்டு வச்சாலோ தெரியாது. அந்த பார்வோனுடைய அரண்மனை எந்த பக்கம் இருக்கு தெரியாது. நிச்சயமா பக்கத்துல இருக்காது. ஏன்னா இவங்க தனி ஒரு ஏரியால இருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, எபிரேயர் தனி ஏரியா, எகிப்தியர் தனி ஏரியால தான் இருக்காங்க. ஆனா ஆண்டவர் அவள் ஸ்நானம் பண்ணும்படி தாதிமாரோடு இந்த கரைக்கு, இந்த பகுதிக்கு கர்த்தர் கொண்டு வந்தாரே, இது எவ்வளவு பெரிய கிருபை. ஆமென், ஹல்லேலூயா.
எவ்வளோ இடம் இருக்கு, ஆனா இந்த கவரப்பாளையத்துல உங்களையும் எங்களையும் கொண்டு வந்து இங்க வந்து கத்தர் கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த இடத்த கத்தர் உங்களுக்கு காட்டி இருக்கிறாரு. இது கத்தருடைய செயல். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ எவ்வளோ பெரிய இடத்துல நைல் நதியில இருந்தாலும், நாங்க நைல் நதிக்கு போயிருக்கிறோம். அந்த அதுலேயே ஒரு படகுல சவாரி பண்ணியிருக்கோம். ரொம்ப தூரம், கிட்டத்தட்ட 1 hour நாங்கள் அதில் ட்ராவல் பண்ணுவோம். பாதி தூரம் போயிட்டு திரும்ப பாதி தூரம் வருவோம். எவ்வளோ இடங்கள். அதே மாதிரி பகலில் பார்க்கும்போது எவ்வளோ இடங்கள். அப்போ நான் ரொம்ப ஆச்சரியப்படுகிற காரியம், கத்தர் கரெக்டாக அந்த குழந்தை இருக்கிற இடத்துக்கு பார்வோனுடைய குமாரத்தையும் தாதிகளையும் கத்தர் கொண்டு வந்து அவர்கள் கண்களில் இந்த நாணல் பெட்டி படும்படி கர்த்தர் கிரியை செய்தார். ஆமென். நம்முடைய ஆண்டவர் ஒரு நோக்கம் வச்சா அது நிச்சயமாய் நிறைவேற்றுவார். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய நோக்கம், கர்த்தருடைய சித்தம் நிறைவேறாதது போல தெரியலாம். ஐயோ நம்ம கையை விட்டு போயிருச்சே அப்படி நினைக்கிற அளவுக்கு நம்ம நினைக்கலாம். ஆனா நிச்சயமா கர்த்தர் வைத்த நோக்கம் நிறைவேறும். ஆமென். அதற்காக அவர் செய்கிற கிரியை நமக்கு புரியாது, ஆனா தெரிய வரும்போது அது ஆச்சரியமாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இது அவ்வளோ அழகா அந்த பெட்டியை கிட்ட கத்தர் கொண்டு வந்து அந்த பெட்டியை எடுக்கும்படி ஆண்டவர் கிருபை பாராட்டினார். ஆமென். இது கர்த்தருடைய செயல். இதே மாதிரி பைபிளில் நிறைய சம்பவங்கள் இருக்கு. அதை கொஞ்சம் உங்களுக்கு நான் காட்டி கொடுக்க நான் விரும்புகிறேன். ரூத் வாழ்க்கையில், ரூத் பெத்லகேமுக்கு வந்த பொழுது அவள் ஒரு கதிரெல்லாம் பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அவள் புறப்பட்டு போகிறாள். புறப்பட்டு போகும்போது நிறைய கதிர்கள், அந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பெத்லகேமுக்கு அவர்கள் வரும்பொழுது வார்கோதுமை அறுப்பின் துவக்க காலமாக இருந்தது. அப்போ வார்கோதுமை அறுப்பின் துவக்க காலம்னா நிறைய வயல்களில் என்ன நடந்துட்டு இருக்கோம், அறுவடை நடந்துட்டு இருக்கோம். அதனால தான் இவள் சொல்லுகிறாள், நான் போய் ஏதாவது ஒரு வயல்ல அவங்க சிந்த விடுற அந்த கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன், நம்ம 2 பேரும் சாப்பிடலாம் என்று சொல்லி அவள் புறப்பட்டு போகிறாள். வேத வசனத்தின்படி, யூதர்களுக்கு கத்தர் கொடுத்த கட்டளையின்படி கதிர் அறுக்கும் பொழுது கீழே விழுறதை நம்ம என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. அது ஏழைகளுக்கு. அதே மாதிரி ஓரத்தில் இருக்கிறதையும் அறுக்கும்படி நீங்கள் போகாதீங்க, அது ஏழைகள் கஷ்டப்படுறவங்க அதை எடுத்துட்டு போட்டோம் என்று ஆண்டவர் சொல்லியிருப்பார். இது தெரிந்ததுனால தான் இவள் புறப்பட்டு போகிறாள். ஆனால் புறப்பட்டு போகும்பொழுது பாருங்க, வேதம் சொல்லுகிறது, தற்செயலாய் அவள் போவாசுடைய நிலத்தில் வந்தாள். தற்செயலா ஒரு லேண்டில் போய், ஒரு நிலத்தில் வயலில் போய் பொறுக்கி கொண்டு இருக்கிறாள். ஆனால் பாருங்க, அந்த நிலம் யாருடைய நிலமா இருந்தது, போவாசுடைய நிலமா இருந்தது. கர்த்தர் ஏற்கனவே இந்த போவாசை ரூத்துக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இவர்கள் மூலமாய் ஒரு குமாரன் பிறக்கணும், அந்த சந்ததியில் தான் தாவீது வரணும், அந்த சந்ததியிலாம் இயேசு பிறக்கணும்னு ஏற்கனவே கர்த்தர் பிளான் போட்டுட்டார். ஆனா பாருங்க, கர்த்தர் செய்கிற கிரியை கரெக்டா அந்த ரூத்தை, அவ மோவாபிய ஸ்திரீ, அவளுக்கு போவாஸ்னால யாருன்னே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை கர்த்தர் சித்தப்படி, தம்முடைய சித்தப்படி அழகாய் நடத்தி அந்த போவாசுடைய நிலத்துக்கு கொண்டு வருகிறார். ஆமென். எந்த நிலத்தை பொறுக்கும்படி வந்தாலோ அந்த நிலத்துக்கு சொந்தக்காரியாய் கர்த்தர் மாற்றினார். ஆமென். அது அவள் நினைச்சா தற்செயலாய், ஆனா கர்த்தர் ஏற்கனவே பிளான் பண்ணி அவளை கரம் பிடித்து அழைத்து கொண்டு வந்தார். ஆமென். இது ஆண்டவருடைய கிரியை. நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும், கர்த்தர் அழகாய் செய்வார். ஹல்லேலூயா. யோசேப்பை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள். ஆனா ஒரு கட்டத்தில் பாருங்க, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 39:20ஆம் வசனம். யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். அவனை ஒரு சிறைச்சாலையில போடுறாங்க. போத்திபாருடைய வீட்டில் இருந்து ஒரு பிரச்சனை வந்ததுனால அவனை தூக்கி ஜெயிலில் போடுறாங்க. அப்போ ஜெயிலில் போடணும், அவ்வளவுதான். ஆனா பாருங்க, இவன் போடப்பட்ட ஜெயில் நீங்க அழகா பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, ராஜாவின் கட்டளையால் காவல் காக்கப்படுகிறவங்க இருக்கும் சிறைச்சாலையில இவனை போடுறாங்க. ராஜா அரண்மனையில வேலை செய்யறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க ஏதாவது தப்பு பண்ணா அவங்கள கொண்டு போடுறதுக்குன்னு ஒரு ஜெயில் இருக்கும். அது விஐபி ஜெயில்னு சொல்லலாம் இல்லையா. ராஜாவுடைய அரண்மனையில் வேலை செய்கிறவங்க போடப்படுகிற ஜெயில். அந்த இடத்துல சாதாரண மனிதர்களுக்கு இடம் கிடையாது. ஆனால் பாருங்க, இவன் ராஜா அரண்மனையில் ஒர்க் பண்ணல,
போத்திபார் தலையாரிகளுடைய தலைவனாகிய போத்திபார் வீட்டில் தான் ஒர்க் பண்றான். ஆனா இவனை எங்க கொண்டு போய் போடுறாங்களாம்? ராஜா கட்டளையால காவல் பண்ணப்படுகிற அந்த விஐபி ஜெயில கொண்டு போய் போடுறாங்க. காரணம் கர்த்தருடைய செயல். ஆமென். அப்ப அங்க போட்டாதான் அங்கிருந்து யார் வருவா? அரண்மனையிலிருந்து பானபாத்திரக்காரன் வருவான். அவன் வந்தாதான் அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்க முடியும். அந்த சொப்பனத்துக்கு இந்த யோசேப்பு அர்த்தம் சொன்னாதான் அவனுடைய வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு உயர்த்தப்பட முடியும். ஒருவேளை யோசேப்பு என்னை நினைத்தருளும் கேட்டபோது அவன் மறந்து போனான், அதுவும் தேவனுடைய செயல். ஏன்னா அவன் ஞாபகம் வச்சு போன உடனே ராஜா கிட்ட பேசி இவனை ரிலீஸ் பண்ணியிருந்தா இவனுக்கு என்ன வேலை கிடைச்சிருந்திருக்கும்? அரண்மனையில ஏதோ ஒரு வேலை, ஒரு வாட்ச்மேன் வேலை கூட கிடைச்சிருக்கலாம், சின்ன வேலை, அல்லது பானபாத்திரக்காரனுக்கே எடுபடி வேலை செஞ்சிருக்கலாம். ஆனா அவன் நினைக்காமல் போகும்படி பண்ணதும் கர்த்தர் செயல். அதன் பிறகு பார்வோனுக்கு சொப்பனத்தை காண்பிக்க வைத்து திரும்ப அந்த பானபாத்திரக்காரனுக்கு கர்த்தர் ஞாபகப்படுத்தி இங்கிருந்து கொண்டு வர வைத்தது கர்த்தர் செயல். அதனால்தான் அவனை எகிப்துல 2வது மனிதனா உயர்த்தினார். எகிப்துல ஃபர்ஸ்ட் பொசிஷன் தான், ராஜாவுக்கு அடுத்த ஃபர்ஸ்ட் பொசிஷன். அப்படி கர்த்தர் உயர்த்தினார். ஆமென். அப்போ அவனுடைய கடந்து வந்த பாதையில் துவக்கத்தை பாருங்க. அந்த விஐபி ஜெயிலில் போடப்பட்டதுனால தான் பானபாத்திரக்காரன் மீட் பண்ண முடிஞ்சுது இல்லையா? அப்போ கர்த்தர் இதெல்லாம் எவ்வளோ அழகா நேர்த்தியாய் அவர் பிளான் பண்ணி அவர் செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீங்க. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஏற்கனவே திட்டம் போட்டு விட்டார், பிளான் போட்டு விட்டார். ஹல்லேலூயா. இந்த கட்டடத்தை பிளான் போடும்போது பிரதர் அடிக்கடி சொல்லியிருப்பாங்க இல்லையா? பிளான் போடும்போதே எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்கணும் என்றெல்லாம் நாங்கள் மனதில் நினைப்போம். அப்போ எனக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்குது, இந்த இடத்துல தான் நாங்கள் ஸ்டேஜ் வரோம் அப்படின்னு சொல்லி ஸ்டேஜ் போடப்படுவதற்கு முன்பாகவே நான் என்ன செய்வேன்னா, இங்கே வந்து இந்த இடத்துல வந்து நின்று நான் ஜெபம் பண்ணுவேன். இந்த இடத்துல நின்று பல வருடங்களுக்கு முன்பாக இயேசுவின் நாமத்தில் நான் இந்த இடத்துல நின்று பிரசங்கம் பண்ணுவேன் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுற மாதிரி பிரசங்கம் பண்ணுற மாதிரிலாம் நான் இங்கே நின்று பண்ணிட்டு இருப்போம். ஏன்னா நமக்குள்ள ஒரு ஆசை. அப்போ அதை ஆண்டவர் நிறைவேற்றினார். அதற்காக எல்லா திட்டங்களையும் கர்த்தர் செயல்படுத்தினார். அப்போ நம்முடைய ஆண்டவர் நமக்கென்று வைத்ததை நமக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்காக அவர் கிரியை செய்கிறார் நம்முடைய வாழ்க்கையில. ஆகவே நீங்க சோர்ந்து போகாதீங்க. எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டது போல இருக்குதே அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த நேரத்துல தான் கர்த்தர் கிரியை செய்து கொண்டு இருப்பார். ஆமென். மொர்தெகாயுடைய வாழ்க்கையில எஸ்தர் புத்தகத்தை நீங்க திருப்பி கொள்ளுங்க. எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. எஸ்தர் 6:1. அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாசற் காவலாளர்களில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேரேசும் ராஜாவாகிய அகாஸ்வேருவின் மேல் கை போட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. பாருங்க, இந்த முந்தின அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆமான் இந்த மொர்தெகாயை தூக்கில போடணும் என்பதற்காக ஒரு தூக்கு மரத்தை செஞ்சுட்டு அவர் நல்ல பிளான் பண்ணிட்டார். பிளான் பண்ணிட்டு ராஜாவிடத்துல சொல்லணும்னு அவர் வரப்போறார். ஆனா வர்றதுக்கு முன்பாக ஆண்டவர் செய்த காரியம், தூக்கத்தை கலைத்தார். ராஜாவுடைய தூக்கத்தை கலைத்து போட்டார். அப்புறம் அவர் உடனே சொல்றார், நடபடி புத்தகங்களை எடுத்துட்டு வந்து வாசிங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், நம்ம பழைய காலத்துல கதையிலலாம் பார்த்தா ராஜாவுக்கு தூக்கம் வரலன்னா உடனே என்ன செய்வார்? யார் அங்கே அப்படிம்பாரு. சேவகர்கள் வருவாங்க, பணிப்பெண்களை கொண்டு வாங்க, நடனமாடுங்கள், பாட வைங்க, அல்லது கால் கையை அமுக்கி விட சொல்லுங்க. இப்படிதான் சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த காலத்துல நம்ம பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம், கதை வாசித்திருக்கோம் இல்லையா? அப்போ அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. ஒரு கால் அமுக்கி விட சொல்லியிருக்கலாம், அழகா ஒரு நடனம் ஆடி இருக்கலாம், ஒரு பாட்டு பாடி இருக்கலாம், வீசி விட்டுருக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். ஆனால் இவர் பாருங்க, இவருக்குள்ளே ஆண்டவர் அந்த தாட் கொடுக்குறாரு. தூக்கம் வரல, சரி அந்த நடபடி புத்தகத்தை அது என்ன செய்யலாம், வாசிக்கலாம். நடபடி புத்தகம்னா பெரிய புத்தகம், நிறைய அவர் வாழ்க்கையில் நடந்த அவ்வளவு சம்பவங்களும் அதில் எழுதப்பட்டு இருக்கும். ஆனால் பாருங்க, கரெக்டாக அந்த நடபடி புத்தகத்தில் அவங்க வாசித்த சம்பவம் யாரை பற்றி? மொர்தெகாயை பற்றி. தன்னுடைய உயிரை பாதுகாத்த மொர்தெகாயை பற்றி கரெக்டாக வாசிக்க வைக்கிறார். இதுதான் ஆண்டவருடைய திட்டம். ஆமென். கர்த்தர் கிரியை செய்கிறது இப்படி தான் இருக்கும். அவ்வளோ பெரிய புத்தகத்தில் பைபிளில் கூட பாருங்க, நிறைய நேரத்தில் சில வசனம் எங்கே இருக்குன்னே தெரியாது. ஆனால் நம்ம வேதனையோடு இருக்கும்போது திடீர்னு திறந்தா ஒரு வசனம் வரும் இல்லையா? அந்த வசனம் நம்மோடு கூட பேசும். காரணம்,
கர்த்தர் அந்த நேரத்துக்குன்னு அந்த வார்த்தையை கொடுத்துருப்பார். திடீர்னு டிவியை நம்ம ஆன் பண்ணுவோம், ஆன் பண்ணும்போது ஒரு வார்த்தை வரும், அது நமக்கு நேரம் வந்தது போல இருக்கும். ஆலயத்துக்கு வருவோம், ப்ரேயர் சென்டருக்கு வருவோம், சொல்லப்பட்ட வார்த்தை பாடும்போது அல்ல வர்ஷிப் நடத்தும் போது சொல்லப்பட்ட வார்த்தை நமக்கே பேசுறது மாதிரி இருக்கும். காரணம் என்னன்னா, ஆண்டவர் கரெக்டா அவங்கள அப்படியே டியூன் பண்ணுவார். இப்போ உதாரணத்துக்கு 1ஆம் தேதி நம்ம இந்த மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் காரியம் மாறுதலாய். எனக்கும் பிரதருக்கும் மட்டும்தான் தெரியும் அந்த வாக்குத்தத்தம், ஆஃபீஸில் யாருக்குமே தெரியாது. ஈவினிங் மீட்டிங்கில் தான் அதை நாங்கள் வெளியே சொல்லுவோம், ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும்ன்ட்டு. ஆனால் பாருங்கள், நான் உட்கார்ந்துருக்கும் பொழுது நம்ம தம்பி காட்லின் வர்ஷிப் நடத்துகிறார். அவன் நடத்திக்கிட்டே இருக்க காரியம் மாறுதலாய் முடியும், உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் மாறும், காரியம் மாறுதலாய் முடியும் 2 முறை சொல்லிட்டான். அதை நான் முடித்த உடனே நான் அவனை கூப்பிட்டு கேட்டேன், இந்த மாதம் வாக்குத்தத்தம் என்னன்னு தெரியுமான்னு கேட்டேன். தெரியாதுக்கா அப்படின்னா. அது நீயே சொன்ன அந்த வார்த்தை ஆவியான ஓ மூலமாக சொன்னார், காரியம் மாறுதலாய் முடி. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். பாருங்கள், நம்முடைய ஆவியானவர் அவ்வளோ அழகாக, எனக்கு உட்காந்து அவ்வளோ ஆச்சரியமாக நான் வர்ஷிப்பில் ஆண்டவரோடு கூட, எப்படி ஆண்டவரே, அப்போ ஆவியானவர் நமக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணுகிறார். அப்போ நம்முடைய ஆண்டவருடைய செயல்பாடுகள் வித்தியாசமானது. கரெக்டான நேரத்தில் கரெக்டாக எல்லாத்தையும் செய்து முடிப்பார். ஆமே. ஸோ உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சம்பவங்களும் வித்தியாசமாக நடந்தாலும், உங்களுக்கு எதிராக திட்டம் தீட்டப்பட்டு இருந்தாலும், ஆண்டவரை நம்பி இருக்கிற பிள்ளைங்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக அவர் நடத்தி கொடுக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் எஸ்தரை ராணியாக்கணும் அப்படிங்கிறது தேவ திட்டம். ஒரு அனாதை ராணி ஆகிறதுலாம் பைபிளில் தான் சொல்லப்பட்டு இருக்கிறதோ, நம்ம பைபிளில் தான் சொல்லப்பட்டு இருக்கோம். அதே ஆண்டவர் உண்மை உள்ளவர், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமே. எஸ்தரை ராணியாக்குவதற்காக ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. காரணம், யூத மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும். இந்த எஸ்தர் மூலமாகத்தான் யூத மக்கள் காப்பாற்றப்பட முடியும் என்கிற ஒரு நோக்கம் இருந்ததுனால தான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, பட்டத்து ராணியாகிய வஸ்தியே கீழே தள்ளிட்டார். நமக்கு ஒருவேளை என்னடா இது பார்க்கும்போது எனக்கே பாவமாக, ஃபஸ்ட்டு வாசிக்கும் போது பாவமாக இருக்கும். இந்த வஸ்தி என்ன தப்பு பண்ணா? கரெக்டாக தான் பண்ணா. மற்றவங்களுக்கு முன்பாக தன்னுடைய அழகை காட்ட விரும்பலை. அது ஒன்றுதான் அவள் பண்ண தப்புன்னே சொல்ல முடியாது, கரெக்ட் அவள் பொசிஷனில். ஆனால் அவளை கீழே தள்ளிட்டாங்களே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அதற்கு பிறகு வருகிற காரியங்களை வஸ்தியால் செய்ய முடியாததை எஸ்தரால் தான் செய்ய முடியுங்கிறதுக்காக தான் கர்த்தர் அப்படியே காரியங்களை, அவர் காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறவர். ஆமே. நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். இன்னொன்று ஞாபகத்துக்கு வருது, தாவீது வனாந்திரத்தில் கிடந்தான். அவங்க அப்பா அம்மா என்ன சொல்கிறான், அப்பா சொல்கிறாரு, போய் யுத்தத்தில் இருக்கிற இராணுவ வீரர்கள் தம்பிமா அண்ணமாரை பார்த்துட்டு வாடா அப்படிங்கிறாங்க. அப்போ இவன் அங்கிருந்து வனாந்திரத்துலேருந்து அவனை ஆடு மேய்க்கிறதா அவன் ஸ்பெஷலிஸ்ட்டு. ஆனால் அவங்கே வச்சுருந்தாங்க. அங்கிருந்து அந்த யுத்த களத்துக்கு தகப்பனார் அனுப்புகிறார். காரணம், அந்த கோலியாத்தை சந்திப்பதற்காக. கோலியாத்தை சந்திச்சாதான் உலகத்துக்கு தாவீது யாருன்னு தெரியும். அந்த தாவீது யாருன்னு தெரிஞ்சாதான் சவுலுடைய இடத்துல இந்த தாவீது வர முடியும். ஆமேன், ஹல்லேலூயா. அதற்காக அபிஷேகம் பண்ணின தேவன் அவன் அப்படியே வனாந்திரத்தில் விடலை. அவனுக்காக வழிகளை எல்லாம் ஏற்படுத்தி, அப்பா மூலமாக ஏற்படுத்தி, கோலியாத்தை சந்திக்க வைத்து, கோலியாத்தை வெற்றி சிறந்து அரசனாகக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமேன். ஸோ உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களும் தற்செயலாய் நடக்கிறதில்ல, கர்த்தருடைய திட்டத்தின்படி நடக்கிறது. ஆமேன். அப்படிதான் நீங்க பார்த்தீங்கன்னா, அழகா மோசேக்கு அந்த பார்வோனின் குமாரத்தியை கர்த்தர் கொண்டு வந்து, சாக வேண்டிய மோசேயை கர்த்தர் அவன் மேல வைத்த திட்டத்தினால பார்வோனுடைய குமாரத்தியாய் கர்த்தர் உண்டாக்கினார். ஆமேன், ஏற்படுத்தினார். அந்த பார்வோனுடைய குமாரத்தி அவளை எடுத்துக்கொள்ளும் பொழுது, ஆல்ரெடி அந்த தாய் ஏற்கனவே யாரை வச்சிருக்காங்க பாருங்க, எவ்வளோ கிரியை, எவ்வளோ பிளான் பண்ணி அந்த அம்மா. இப்போ அந்த பெண் மட்டும் அங்கே இல்லைன்னா என்ன நடந்திருக்கும்? பார்வோன் குமாரத்தை தூக்கிட்டு போய் அரண்மனைக்கு கொண்டு போயிருப்பான். ஆனால் இந்த பெண் இருந்ததுனால, சகோதரி இருந்ததுனால, இவன் வாலண்டியராக ஓடி போய் இந்த குழந்தைக்கு பால் கொடுக்குற ஒரு ஸ்திரீயை கூட்டி கொண்டு வரட்டுமா என்று சொல்லி, அந்த பிள்ளை அழுததுனால சொன்ன உடனே கர்த்தர் அவளுக்கு கிரியை செய்து அவள் இரக்கமுற்று கூட்டிடுவான்னு சொல்லி அந்த பிள்ளையை வளர்க்கும்படி அந்த சொந்த தாயிடத்திலே கர்த்தர் கொடுக்கிறார். இப்போ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய திட்டம் அழகாய் நிறைவேறுகிறது. அப்போ ஒரு மோசே வாழ்க்கையில் கர்த்தர் இவ்வளோ திட்டமிட்டு செய்தாரே, ஆனால்
உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில, நம்முடைய சந்ததி வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்தினர் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய மாட்டாரா? நிச்சயமாகவே செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. ஆமென். நமக்கென்று வைத்த அவர் எதிர்பார்த்திருக்கிற நினைவுகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, அவைகள் நன்மைக்கு ஏதுவானவைகளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தாயையே வளர்க்கும்படி கர்த்தர் செய்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஜீவனுள்ள தேவனை பற்றி அவன் அறிந்து கொள்ள. மோசஸ்க்குள்ளே ஒரு வைராக்கியம் உண்டாகும்படி, இஸ்ரவேல் ஜனங்கள் யார், எகிப்தியர் யார், பார்வோன் யார் என்கிற அடையாளம் கண்டுபிடிக்கும்படியாக தான் கர்த்தர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில கொண்டு வந்து கர்த்தர் அவனை நிறுத்தினார். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தன் சொந்த தாயிடத்துல வளர்ந்ததுனால, இந்த தாய் தேவ பக்தியும் ஊட்டி வளர்த்ததுனால அதோடைய ரிஃப்ளெக்ஷன் நமக்கு தெரியுது. ஒரு எகிப்தியனோ ஒரு எபிரேயனோ சண்டை போடும்போது இவன் யாருக்கு துணை நிற்கிறான்? எபிரேயருக்கு. பாருங்க, கொஞ்ச நாளையில அவர் பார்வோனுடைய அரண்மனைக்கு போயாச்சு. அரண்மனையில போய் பார்வோனுடைய குமாரத்தியாய் வாழ்ந்துட்டு இருக்கான். சகல விதமான எல்லாத்தையும் அனுபவிக்கிறான். சகல வித்தைகள் எல்லாவற்றிலும் அவன் தேறினவனாய் மாறிறான். ஆனாலும் அவனுடைய உள்ளத்துக்குள்ள நான் எபிரேயன்கிற எண்ணம் அவன் மாறல. ஜீவனுள்ள தேவனுடைய குடும்பத்தை சேர்ந்தவன்கிற எண்ணம் மாறல. எகிப்திய அரண்மனையில இருந்தா கூட எகிப்தியர்களை இவன் ஒரு விரோதியாய் பார்க்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் இந்த சந்தர்ப்பத்தை அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் இந்த மோசஸ்க்குள்ள இருந்தது. அதன் பிறகுதான் நமக்கு தெரியும், பார்வோனுடைய குமாரத்தை எடுத்து ஜலத்தினின்று எடுத்தேன் என்று சொல்லி மோசே என்று பெயரிட்டான். அதுக்கு முன்னாடி அந்த பெண் என்ன பெயரிட்டான்னு நமக்கு தெரியல. அத மோசே. அப்போ அந்த மோசேங்கிற பேர் நானும் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். இப்போ நம்மெல்லாம் மோசஸ் நல்ல கிறிஸ்டியன் நேம் வைக்கிறோம். ஆனால் அது ஒரு ஈஜிப்சியன் நேமாக தான் இருந்திருக்கணும் இல்லையா? ஏன்னா பார்வோனுடைய குமாரத்தி பேர் வச்சா. பட் என்ன பேர்னாலும் கர்த்தர் அதில் அவனுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்து அவனை நமக்கென்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கென்று ஒரு இரட்சகராய் கர்த்தர் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய மோசஸுடைய வாழ்க்கை துவங்குகிறது. இது வரைக்கும் சின்ன பையனாக வாழ்ந்த வாழ்க்கை. ஸோ அவன் பெரியவனாக மாறும்பொழுது தான் அவனுடைய குணநலன்கள் வெளிப்படுகிறது. அவன் குணநலன்கள் ஒன்று முக்கியமானது, அவன் ஜீவனுள்ள தேவன் பேரில் ஒரு வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தான். ஆமென். அந்த வைராக்கியம் இருந்ததுனால தான் எகிப்தியனை கொன்று போட்டான். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். கொன்று போட்டு மணலில் புதைச்சி போட்டான். ஆனால் வெளியே வந்து விட்டது, அந்த விஷயம் வெளியே வந்துருச்சு. எப்படி வந்துச்சுன்னா, அடுத்த நாள் 2 எபிரேயர்கள் சகோதரர்கள் சண்டை போடும்போது சொல்கிறேன், ஏன்பா சண்டை போடுற, நம்ம சகோதரர் அல்லவா அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான், நீ என்ன நேற்று எகிப்தியனை கொன்று போட்டது போல எங்களை கொன்று போட வகை பார்க்கிறாயோ? சொன்ன உடனே தான் புரியுது, நம்ம என்னதான் இருட்டில் செஞ்சாலும் என்னதான் தனிமையில் செஞ்சாலும் என் வெளிக்கு வராத பாவம் இல்லை அப்படிங்கிறத மோசே புரிந்து கொண்டு அவன் பயந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு வைராக்கியம் இருந்தாலும் பாவம் செய்வது அது கூடாத காரியம், செய்யக்கூடாது. அவன் வைராக்கியத்தின் நிமித்தம் கொலை செய்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் பேரில் வைராக்கியம் உள்ளவர்களாக இருந்தாலும் சில பாவம் செய்கிற சூழ்நிலைகள் வரும் பொழுது நம்ம அந்த பாவம் செய்கிற சூழ்நிலையை நம்ம தவிர்த்து போட வேண்டும். கோபமாக பேசுறது, நான் எங்களோட தெய்வம் தான் பெருசு, உங்கள் தெய்வம் பெருசு கிடையாது, நம்ம பேசுறது, மற்றவர்களுடைய இருதயத்தை புண்படுத்துறது, இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. இது ஆண்டவருக்கு விருப்பமே கிடையாத ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, இந்த மணலில் அவன் புதைத்து போடுகிறான். யாருமே பார்க்கல, வெட்டிட்டு யாருக்குமே தெரியாது என்று சொல்லி அவன் மணலில் புதைத்து போடுகிறான். இந்த மணலில் புதைத்து போடுகிறதை குறித்து ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு தாட் கொடுக்க விரும்புகிறேன். மணல் என்று சொல்லும் பொழுது நம்முடைய சரீரத்தை குறிக்கிறது. காரணம், மணலிலிருந்து எடுக்கப்பட்டோம், நம்ம எல்லாம் மணலிலிருந்து உருவாக்கப்பட்டோம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மணலில் இருந்தால் எடுக்கப்பட்டோம். நம்ம ஒருவேளை பெண்கள் நினைக்கலாம் நம்மெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங், ஏன்னா நாங்கள் எலும்புலேருந்து எடுக்கப்பட்டோம் அப்படின்னு. அது ஸ்ட்ராங் நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் அந்த எலும்பு எங்கேருந்தா எடுக்கப்பட்டது? மணல் இல்லையா? நான் அடிக்கடி சொல்லுவேன், புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகள்னால் இடித்து போடுகிறான். அப்போ என்னவோ ஆண்களுக்கு இதில் சம்மந்தமே இல்லை, வீட்டை கட்டுறதுல இடிக்கிறதுல சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறது மாதிரி நம்மளே பிக்சர் கொடுத்து நம்ம தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் பாருங்க, இப்போ வீட்டை கட்டுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம்? செங்கல் யூஸ் பண்ணுறோமா? செங்கலை வைத்து வீடு கட்டுகிறோம். ஆனால் அந்த செங்கல் எடுக்கப்பட்டது எதில்?
மணல் இல்லையா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக எதை வச்சு வீடு கட்டுறோம்? மணலை வச்சு. அதே மாதிரி தான் நம்ம பெண்கள் எதுலேருந்து எடுக்கப்பட்டோம்? ஆண்களாகிய அந்த மணல்லேருந்து எடுக்கப்பட்டதுனால ஆண்களும் பெண்களும் சேர்ந்து தான் வீட்டை கட்ட முடியும். ஆமேன். அதே மாதிரி அந்த மணல் என்று சொல்வது சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த மோசை எப்படி மணல்ல புதைத்து போட்டானோ அதே மாதிரி நம்ம கூட நிறைய ஆசை இச்சைகள் எல்லாத்தையும், நம்ம செஞ்ச பாவங்கள் தவறுகள் எல்லாத்தையும் நமக்குள்ளே புதைச்சி போட்டாலும் ஒரு நாள் வெளியே வந்து தான் ஆகுவேன். வெளிக்கு வராத ரகசியம் எதுவுமே கிடையாது. நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் அதை எவ்வளவு மறைச்சு வச்சாலும் நிச்சயமா ஒரு நாள் வெளியே வரும் என்பதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆகவே வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த சம்பவத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிற காரியம், ஒருவேளை நம்ம பாவம் செஞ்சிருக்கலாம், பாவம் செய்யாதவங்க யாருமே கிடையாது. ஆனால் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரிடத்திலே மறைச்சி வைக்காதீங்க. நிறைய பேர் நான் எந்த பாவமும் செய்யலை, வேதம் சொல்கிறது அவள் தின்று தன் வாயை துடைத்து ஒரு பாவம் செய்யவில்லை என்பாள், ஆனால் கர்த்தர் பார்க்கிறார். ஆமேன். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பாவம் செஞ்சாலும் அதை உள்ளுக்குள்ளேயே மறைச்சி வச்சுட்டு, அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்மளே ஜஸ்டிஃபை பண்ணிக்கிடும். அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை, அவங்க பண்ணுற தப்பை விட நம்ம பண்ணுறது பெருசா ஒன்றுமே கிடையாது என்று சொல்லி நம்மை நாமே ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம், நமக்குள்ளே புதைத்து வைத்து கொள்ளுகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிற காரியம், பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். ஆமேன். அதை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். ஆமேன். ரெண்டாவதாக, இன்னொரு மனிதன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்து, ஒரு தாளந்து கொடுக்கப்பட்டது, அந்த ஒரு தாளந்து என்ன செஞ்சான்? மணல்ல புதைத்து வைத்தான். இன்னைக்கு நமக்கு கர்த்தர் நிறைய தாளந்துகளை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த தாளந்துகளை நம்ம யூஸ் பண்ணாம, ஆண்டவருக்கு பிரயோஜனமா பயன்படுத்தாமல் நம்ம அதை புதைத்து வைக்கும் பொழுதும் கர்த்தருக்கு அது பிரியமே கிடையாது, கர்த்தருக்கு பிரியமே கிடையாது. ஆகவே அந்த மணல் என்று சொல்லும்போது திரும்பவும் சொல்றேன், மண்ணுக்குரிய அந்த சரீரம் நமக்குள்ளேயே புதைச்சி வச்சுட்டனால என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே கிடையாது. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு என்ன தாளந்துகளை கொடுத்திருக்கிறார் யோசித்து பாருங்க. ஆண்டு ஜெபிக்கிற தாளந்து கொடுத்திருக்கிறாரா, அல்லது உழைக்கிற தாளந்து கொடுத்திருக்கிறாரா, பேசுகிற தாளந்து கொடுத்திருக்கிறாரா, காணிக்கையினால உதவுகிற அந்த தாளந்து கர்த்தர் கொடுத்திருக்கிறாரா, ஏதோ ஒரு வேலையில கர்த்தருக்காக உழைக்கக்கூடிய பலனை கொடுத்திருக்கிறாரா, அல்ல பாடுகிற தாளந்தை கொடுத்திருக்கிறாரா? அந்த தாளந்துகளை நீங்க புதைத்து வைக்க கூடாது, மண்ணுக்குள்ளே புதைத்து வைக்கக்கூடாது. நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் நம்ம மனம் திறந்து வெளிப்படையாய் அந்த தாளந்துகளை நம்ம பயன்படுத்தும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை கொண்டு பயன்படுத்த முடியும், பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய முடியும். ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ இந்த மண்ணுக்குள்ள புதைத்து வைக்கிற காரியங்கள், இப்போ இது நம்ம ஏற்கனவே சொன்னேன், இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச உடனே, பார்வோனுக்கு தெரிந்த உடனே அவன் தப்பி ஓடுகிறான். நின்று அதை ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை மன்னிப்பு கேட்டு சமரசமாயிடணுங்கிற எண்ணம் இல்லை, தப்பி ஓடுனதை நம்ம பார்க்குறோம். தப்பி ஓடுகிறான். எங்கே போகிறான்? மீதியான் தேசத்துக்கு. மீதியான் தேசத்துக்கு தப்பி ஓடுகிறான். அந்த மீதியான் தேசத்தில் யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அவனுக்கென்று கர்த்தர் வைத்த அந்த ஃபேமிலி லைஃபை அவன் தெரிந்து கொள்ளுகிறத நம்ம பார்க்குறோம். அவனுக்கென்று அந்த அதில் பார்த்தீங்கன்னா மீதியான் தேசத்து ஆசாரியனாகிய ரெகுவேல் அப்படின்னு போட்டிருக்கோம். 3ஆம் அதிகாரம் 1 வசனத்துல பாத்தீங்கன்னா, மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். எத்ரோன்னு போட்டிருக்கோம். 2 பேருமே ஒரே ஆள் தான். இவங்க 2 பேருடைய மகள் தான் சிப்போராள். சிப்போராளை இந்த ஆசாரியன் மோசேக்கு மனைவியாக கொடுக்கிறான். இந்த மீதியான் தேசத்து ஆசாரியன், அப்ப பாருங்க, ஒருவேளை ஏதோ இந்த மோசே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாச்சே, இவன் போய் இன்னொரு அந்நிய ஜாதிகளிடத்துல போய் திருமணம் முடிச்சிட்டானே, அப்படி ஒருவேளை ஒரு கொஸ்டின் வரலாம். வருதா இல்லையா? வரலாம். ஆனா பாருங்க, ரொம்ப ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்தி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிங்க. ஆபிரகாம் கேத்தூரால் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீயையும் விவாகம் பண்ணியிருந்தான். அவள் அவனுக்கு சிம்ரானையும் யக்ஷானையும் மேதானையும் மீதியானையும் இஸ்பாக்கையும் சூவாகையும் பெற்றாள். அப்ப ஆபிரகாமுடைய சந்ததி தான் யாரு? மீதியான்.
ஆபிரகாமுடைய இன்னொரு மனைவியாகிய கேத்துராளுடைய மகன் மீதியான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இவங்க யாருடைய சந்ததி? ஆபிரகாமுடைய சந்ததி. அப்போ ஆண்டவர் அவ்வளோ அழகாக கர்த்தர் நடத்தி இருக்கிறார். அந்த மீதியான் தேசத்து அந்த ஆசாரியனுடைய மகளை திருமணம் செய்து ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்தினார். அதான் மனைவி சிப்போராள். 2 பிள்ளைங்கள் கர்த்தர் கொடுத்தார். மூத்த மகனுக்கு கெர்சோம் என்று பெயர். யாத்திராகமம் 2:22 பார்த்தீங்கன்னா அந்நிய தேசத்தில் வாசிங்க 2:22. அவள் ஒரு குமாரனை பெற்றால் நான் அந்நிய தேசத்தில் பரதேசியாக இருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டான். அவனுக்கு ரொம்ப வேதனை. பிள்ளை பிறந்தா கூட அவனுக்கு அந்நிய தேசத்தில் நான் இருக்கிறேனே, என்னுடைய ஜனங்களோடு இருக்கலையே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பரதேசியா இருக்கிறேன் என்று சொல்லி அந்த அர்த்தமுடைய கெர்சோம் என்று பெயரிடுகிறான். அதன் பிறகு இன்னொரு பிள்ளையை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த பிள்ளைக்கு பெயர் யாருக்கா தெரியுமா? மோசேயுடைய 2வது மகன் பெயர் எலியேசர். எலியேசர். யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யாத்திராகமம் 18:4. என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலியேசர் என்று பெயரிட்டிருந்தான். ஆமென் என்று பெயரிட்டான். கர்த்தர் ஒவ்வொருவருமே பார்த்தீங்கன்னா பெயர் வைக்கும் பொழுது ஒரு அர்த்தத்தோடு பெயர் வைக்கிறான். நீங்க நம்முடைய சமுதாயத்தில் தான் அர்த்தத்தோடு பெயர் வைக்கிறது இல்லை. ஸ்டைலாக இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு பெயர் வைக்கிறோம். உண்மையிலே பெயர் வைக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கணும். கர்த்தர் நமக்கு செய்த உபகாரங்களுக்காக நம்ம பெயர் வைக்கணும், நன்றி செலுத்தி பெயர் வைக்கணும். நம்முடைய பிள்ளைகள் எப்படி நடக்கணும், எப்படி மாறணும் என்கிற தரிசனத்தோடு நம்ம பெயர் வைக்க வேண்டும். ஆமேன். அப்போ 2 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். அந்நிய தேசத்துக்கு போனால் கூட கர்த்தர் அந்த மோசேயை நடத்தி நல்ல ஒரு மனைவியை கர்த்தர் கொடுத்து 2 பிள்ளைகளை கொடுத்து அவனுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பினார். வெறுமனை அப்படியே ஆண்டவர் விடலை. அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் நமக்கென்று வைத்த ஆசீர்வாதங்களை காலாகாலத்தில் கண்டிப்பாக நமக்கு தருவார், நம்மை நடத்துவார். ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ இப்போ ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மோசேயுடைய வாழ்க்கையை திருமணம் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? பார்க்க கர்த்தருக்கு கிருபை கொடுத்தார். தொடர்ந்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு மற்றும் அவனுடைய கேரக்டர், அவனுடைய குணநலன்கள், அவனுடைய வாழ்க்கை, இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்தினார் என்பதை குறித்து கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த நாட்களின்படி நம்ம தொடர்ந்து போக போகிறோம். அது எத்தனை வாரம் போகும்னு தெரியாது, ஆனால் தொடர்ந்து நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். ஆமேன். இன்னைக்கு சாதாரணமான ஒரு யாத்திராமம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் தான். ஆனால் ஆண்டவர் நமக்கு ரொம்ப அழகாக கற்றுக் கொடுத்த காரியம் நம்முடைய குடும்பத்தில் ஒரு தாயுடைய பொறுப்பை குறித்து கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். 2வதாக தேவ திட்டத்துக்கு விரோதமான சாத்தானின் கிரியைகளை நம்ம அடையாளம் கண்டு அவனுக்கு எதிராக நம்ம அவனுடைய திட்டங்களை முறியடிக்கணும் என்பதை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். 3வது நம்ம செய்ய வேண்டியதை ஒழுங்கா செஞ்சா கர்த்தர் அழகாய் கிரியை செய்வார் என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்து தேவனுடைய திட்டங்களை நமக்கு அழகாய் சொல்லி கொடுத்தார். 4வதாக மணல்ல நம்முடைய சரீரத்துக்குள்ள எதையும் புதைச்சி போடக்கூடாது. எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை செய்யும் பொழுது அல்லது தாளந்துகளை புதைத்து போடாமல் பயன்படுத்தும் பொழுது கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்து நமக்கென்று ஒரு வழியை திறந்து நமக்கென்று வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்பி நம்முடைய சகல ஆசீர்வாதங்களுக்கும் பாத்திரவானாய் மாற்றுவார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம எல்லா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நம்ம கற்றுக்கொண்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு செயல்படுத்தும்படி கிருபை தர நம்ம ஜெபிக்க போகிறோம். மோசேயுடைய வாழ்க்கையில் இருந்து நம்முடைய குடும்பத்தை குறித்த ஒரு திட்டம், ஒரு தரிசனத்தை நம்ம ஆண்டவரிடத்தில் நம்ம பெற வேண்டும். நம்மை குறித்து என்னை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, என்னை உம்மை அறிந்து கொள்ளும்படி தெரிந்து கொள்ளும்படி நீர் கிருபை பாராட்டினதற்கு ஒரு நோக்கம் உண்டு என்பதை ஒரு நாளும் நாம் மறக்கக்கூடாது. ஒருவரையுமே ஆண்டவர் அவரை ரட்சிப்பது சாதாரணமாய் ரட்சிப்பதல்ல, ஒரு நோக்கத்தோடு தான் கர்த்தர் ரட்சிக்கிறார். ஆகவே ஆண்டவரை பார்த்து சொல்ல வேண்டிய முக்கியமான காரியம், எங்களை கொண்டு நீ செய்ய நினைத்த காரியங்களை எங்களை கொண்டு செய்து முடிங்க ராஜா. எனக்கென்று வைத்த திட்டத்தை நீங்க நிறைவேற்றுங்க ராஜா. இதற்கு இடையில சாத்தானோ மனுஷர்களோ யாரும் வந்து இந்த திட்டத்தை ஆண்டவரை அழிக்க கூடாது ராஜா. சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக,
எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போவதாக. எங்கள் குடும்பத்தில் எங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற சாத்தானின் ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமல் போவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து கேட்க போற, ஆண்டவரே உமக்காக நாங்கள் கிரியை செய்யணும் ஆண்டவரே. அப்பதான் உங்களுடைய கிரியைகளை நாங்கள் உணர முடியும். ஏதோ ஒரு விதத்தில் ஜெபிக்கிறவங்களா எங்களை மாற்றுங்க. உமக்காக வைராக்கியமாய் வாழ்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய செயல்களை ஆண்டவர் எங்களுக்காக வைத்த செயல்கள் எப்பொழுதும் ஆச்சரியமானது ராஜா. அப்படி நீங்க எங்களை நடத்த போறதற்காக ஸ்தோத்திரம். நீங்க நடத்துற பாதையில இப்போ எங்களுக்கு ஒன்றும் தெரியாட்டாலும் பின்பு எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. நடந்ததெல்லாம் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்பதை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு எங்களுடைய மனக்கண்களை திறந்திருளும் ராஜா. நீங்க எங்களுக்காக கிரியை செய்வீர் என்கிற அசைக்க முடியாத ஒரு விசுவாசத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. தற்செயலாய் எதுவும் எங்கள் வாழ்க்கையில நேரிடுவதில்லை. எல்லாம் உம்முடைய திட்டத்தினால, உம்முடைய வரைபடத்தின்படி, உம்முடைய சகல நோக்கத்தின்படி தான் எங்கள் வாழ்க்கையில நடக்கிறது. இதுல ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு அற்புதத்தை நாங்கள் பார்ப்போம் என்கிற ஒரு விசுவாசத்தோடு இன்னைக்கு நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும், குறிப்பா இங்க வந்திருக்கிற வாலிபர்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய நினைத்த காரியங்கள் தடைப்படக்கூடாது ராஜா. ஊழியத்துக்காக அர்ப்பணித்த பிள்ளைகள் வாழ்க்கையில நீ செய்ய நினைத்த காரியங்கள் தடைப்படக்கூடாது ராஜா. அப்பா, இணையதளத்தின் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீ செய்ய நினைத்தது தடைப்படக்கூடாது ராஜா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு மோசையை தெரிந்து கொண்டு கருவிலேயே நீ தெரிந்து கொண்டது போல எங்களை தெரிந்து கொள்வீராக ராஜா. எங்கள் குடும்பத்தை தெரிந்து கொள்வீராக. நாங்கள் உமக்காக வாழணும், உமக்காக கிரியை செய்யணும், உமக்காக எழும்பி பிரகாசிக்கணும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம், எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். நிறைவேற்றுக்கொள்வீராக, எங்களை ஏற்றுக்கொள்வீராக. அப்பா, எங்களுக்கு கொடுத்த தாளந்துகளை நாங்கள் எங்களுக்குள்ளே புதைத்து போடாதபடிக்கு, அப்பா பாவ இச்சைகளை எங்களுக்குள்ளே புதைத்து போடாதபடிக்கு அதை அறிக்கை செய்து விட்டுவிட, தாளந்துகளை பயன்படுத்த எங்களுக்கு விசேஷத்தை ஞானத்தை தாரும். சத்துரு எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்யாதபடிக்கு எங்களை வேலி அடைத்துக் கொள்வீராக, வேலி அடைத்துக் கொள்வீராக. கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கு கற்றுக்கொண்ட ஒவ்வொரு காரியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கற்றுக்கொண்ட காரியங்களை நாங்கள் அப்பியாசப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும். தொடர்ந்து ஆண்டவரே, மோசேயை குறித்து என்னென்ன கற்றுக் கொடுக்க நீங்க விரும்புகிறீங்களோ அந்த காரியங்களை எல்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்கப்பா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்திற்கென்றும் வைத்திருக்கிற தேவ திட்டத்தை நீங்க நிறைவேற்றுங்க ராஜா. அந்த திட்டத்தை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்கப்பா. உம்முடைய திட்டத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா சத்ருவின் கிரியைகள், சதி ஆலோசனைகள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாக, முறிக்கப்படுவதாக. கர்த்தர் கிரியை செய்வீராக ராஜா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க அப்பா. உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில உமக்கென்று வைத்திருக்கிற தேவ திட்டம் நிறைவேறட்டும். மோசேக்கென்று வைத்த துணையை ஏற்ற நேரத்தில் காண்பித்தது போல இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில, வாலிபர்கள் வாழ்க்கையில, வந்திருக்கிறவருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில உங்க திட்டம் ஏற்ற நேரத்தில் நேர்த்தியாய் நிறைவேறட்டும். இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அதிசயங்களை காணப்பண்ணும், அதிசயமாய் நடத்தும். எங்களை மோசேயை போல உமக்கென்று எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். மாணவர்களே, நாளை சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு வேதமே மனமகிழ்ச்சியில் நீங்கள் எங்களோடு கலந்து கொள்ள மறந்துடாதீங்க. நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அந்த நேரங்கள் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாருக்கும் தெரியும் முழு இரவு ஜெபம். அந்த முழு இரவு ஜெபத்துக்கு ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்முடைய குடும்பங்களிலே, தேசத்திலே, சபைகளிலே ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவார்.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசிர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக.